அது என்ன ஆதாரம்னு காட்டிட்டா நாங்க எங்க வேலையை பார்க்க போவோம்ல. ஏங்க அவன் தான் கேக்குறான்ல, அந்த ஆதாரத்தை எடுத்து காட்டுங்க. என்னப்பா, இது போதுமா இன்னும் வேணுமா? கோர்ட்ல கொண்டு போய் இந்த ஒரு ஆதாரத்தை கொடுத்தா போதும். அவங்க விசாரிக்கிற வகையில விசாரிச்சா மிச்சத்தை நீங்களே உளறிடுவீங்க. பாத்தியா ரேவதி, அந்த ஆள் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு பாத்தியா? நம்ம பொருளை எடுத்து நம்மளே போட்டிருக்காரு. எவ்வளவு சாமத்தியமா ஆதாரம் இருக்குன்னு பொய்ய சொல்லி நம்மள பீதியாக்கி நாம அங்க போய் தேடிட்டு இருக்கும்போது நம்மளே வீடியோ எடுத்து நமக்கு அனுப்புறாரு. ஆமாண்டா, ஆனா நான் தான் முதல்ல இருந்தே சொல்றேன்ல, அவர் சரியான வில்லன்டா. நம்ம 4 அடி முன்ன போனா அவர் 10 அடி நமக்கு முன்னாடி போய் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தல. அதுவும் ஒரு வில்லன் சிரிப்போட. சரி, இப்போ இதை வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ண போறாரு? இந்த வீடியோ கொண்டு போய் போலீஸ்ல கொடுத்துருவாரா? அவர் யாருக்கும் அனுப்ப வர மாட்டேன்னு சொல்றாரு. இருந்தாலும் அவரெல்லாம் நம்ப முடியாதுடா, ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்டா ராஜா. என்ன கேர்ஃபுல்லா இருக்கிறது? எப்போ என்ன நடக்குமோன்னு பதற வைக்கிறாரு. எனக்கு வர்ற கோவத்துக்கு இதுக்கு மேல அந்த ஆள் ஏதாவது பண்ணான்னு வை, அந்த ஆளை போட்டு தள்ள கூட யோசிக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அடுத்த கொலையா? என்னடா சொல்ற, நிஜமாவா? ஆமா, என்ன வேற என்ன பண்ண சொல்ற? இல்லனா நம்ம எல்லாரும் உள்ள போணும், பரவாயில்லையா? இங்க பாரு, பெருசா ஒண்ணு பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் இருக்காது. படிக்கட்டுல இருந்தாலும் போகும்போது பின்னாடி இருந்து தள்ளி விட்டா போதும், போய் சேர்ந்துரு வர. பேசாம அவர் ஜெயிலே இருந்திருக்கலாம்டா. வந்ததுல இருந்து நம்மள நிம்மதியா கூட இருக்க விடாம பயங்கர டார்ச்சர் பண்றாரு. இந்த வீட்டை விட்டு அவரை விரட்டி அடிக்கலான்னு நாமளும் என்னென்னமோ பண்ணி பாக்குறோம், அசர மாட்டேன்றாரு. இந்த வேலையை முடிக்கிறதுக்குள்ள நாம ஒரு வழி ஆயிடுவோம் போல இருக்கு. அவ்வளவுதான். அப்படியெல்லாம் விட்டுற முடியாதுக்கா. நாம கோடி கோடியா செலவு பண்ணி இந்த அபார்ட்மெண்ட்டை கட்டி வைப்போம். அந்த ஆள் வெளியே போன்னு சொன்னா நம்ம உடனே போயிடணுமா? நம்மள பார்த்தா எப்படி தெரியுது? மொக்க மாதிரி தெரியுதா? வயசான காலத்துல அந்த ஆளுக்கு அப்படி இருக்கும்போது நமக்கு எவ்வளவு இருக்கணும்? பாத்ரூம் வா, நாமளும் அந்த ஆளான். என்னம்மா இதெல்லாம்? என்ன ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? மாமா, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? பெத்த அப்பாவை போய் எதிரி மாதிரி ட்ரீட் பண்றீங்க. தாத்தா உங்களை நல்லபடியா படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கிருக்காருல, அந்த நன்றி கொஞ்சம் கூடவா உங்க யாருக்குமே இல்ல? அப்பான்னு கூட நினைக்காம 2 பேரும் சேர்ந்து அவங்களை கொல்ல பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. உன்னெல்லாம் என் அம்மான்னு சொல்றதுக்கே கூச்சமா இருக்குமா? ஏய், என்னடி பேசுற? ஆமாமா, அம்மானா பிள்ளைங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கணும். நாங்க தப்பு செஞ்சா அதை கண்டிச்சு எப்படி வாழணும்னு சொல்லி தரணும். ஆனா நீ ஒரு அம்மா எப்படிலாம் இருக்க கூடாதோ அப்படியெல்லாம் இருக்க. அப்பா, டேய், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நாளா இப்படியே பேசிட்டு இருக்கீங்க. என்ன தெரியும் உங்களுக்கு எங்களை பத்தி? சின்ன பிள்ளைங்கன்னா சின்ன பிள்ளைங்க மாதிரி பேசணும். அதை விட்டுட்டு அந்த ஆள் கூட சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்கீங்க. அப்பா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா. இப்ப எதுக்கு காவியாவை அடிச்சீங்க? அவளை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? வாய் மூடிட்டு. என்னடா அவனுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கு? தொலைச்சிரும் உன்னை. மூஞ்ச பாரு, உரிமையை பத்தி பேசுற வயசா உனக்கு? காலேஜுக்கு போனோமா, வீட்டுக்கு வந்து படிச்சோமான்னு இல்லாம பெரியவங்க விஷயத்துல எப்ப பாரு மூக்க நுழைக்கிறதே தப்பு. இதுல அதிக பிரசங்கத்தனமா வேற பேசிட்டு இருக்க. என்ன உங்க 2 பேருக்கும் பயங்கிறது உடம்புல சுத்தமா இல்லாம போச்சா? ஏதோ போனா போதுன்னு விட்டா நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமா பண்ணிட்டு இருக்கீங்க. தொலைச்சிருவேன். இந்த பசங்களாலதான் மொத்த பிரச்சனையும். நாம அவர் கூட சண்டை போட்டா இவங்க போய் ஒட்டிக்கிறது. இவங்க கூட இருக்கிற தைரியத்துல தான் அந்த ஆள் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஏய், இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கு சொல்றேன், வாயை மூடிட்டு பேசாம இருக்கணும், புரியுதா? அதுக்காக என்ன எங்களை இப்படி அடிச்சீங்களா?
நாங்க என்ன ஸ்கூல் படிக்கிற பசங்களா? நீங்க என்ன பேசினாலும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. எங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு புரியாமலாம் இல்ல. புரிஞ்சதாலதான் நீங்க செய்யறது தப்புன்னு சொல்றோம். ஏய் கவ்யா, வாயை மூடிட்டு சொல்லிட்டேன். விட்டா பேசிட்டே போற நீ. இப்ப என்ன? போய் அந்த ஆள்கிட்ட நாங்க அடிச்சிட்டோம்னு சொல்ல போறோம், அவ்வளவுதானே? போங்க, போய் சொல்லுங்க போங்க. அவருக்கு என்ன பெரிய கொம்பா முளைச்சிருக்கு? நீங்க எல்லாம் மனுஷனே கிடையாது. வா காவியா. தேவையில்லாம பேச வேண்டியது. வாயை மூடிட்டு சும்மா இருக்காம கூட கூட பேச வேண்டியது. அடிச்சும் திருந்தாதுங்க. திமிரு இல்ல, கொழுப்பு. விஜய் வாடா. காவியா, எனக்கு அப்படியே செம்ம கோவமா வருது. அவங்க பாட்டுக்கு அடிக்கிறாங்க, நம்ம என்ன குழந்தையா? இத்தனைக்கு நம்ம எந்த தப்பும் செய்யல. சரி விடுறா, இந்த விஷயத்தை பெருசுப்படுத்த வேண்டாம். இது தேவையில்லாம தாத்தாக்கு தெரிஞ்சா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்காக அதை எப்படி காவியா அப்படியே விடுறது? எனக்கு வந்த கோவத்துக்கு நான் அப்படியே திரும்ப ஒரு அறை விட்டுருப்பேன். டேய், என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? திருப்பி அடிப்பியா? ஆமா, வேற என்ன செய்ய சொல்ற? டேய், அவங்கள பெரியவங்கடா. அவங்க செஞ்சதெல்லாம் தப்புதான். அதுக்காக திருப்பி அடிப்பா அப்படி இப்படின்னு பேசுவியா? அவங்க பெரியவங்க மாதிரி நடந்துக்கல. சரி சரி, டென்ஷன் ஆகாத. தாத்தா பாட்டி கிட்ட இத பத்தி எதுவும் காட்டிக்காத, சரியா? வா. என்ன அடக்கறதுல இருங்க எல்லாரும். வாடா. என்னங்க, இந்தாங்க. தாத்தா, வாமா, உட்காரு, வாங்கப்பா. உட்காருப்பா. இந்தா சாப்பிடு. இல்ல பாட்டி வேண்டாம். இந்தாடா எடுத்துக்கோ. வேணாம் பாட்டி. என்ன ரெண்டு பேருமே ரொம்ப நேரமா ஆளையே காணோம்? ஒண்ணு இல்ல பாட்டி, சும்மாதான். அவ ஏதோ காலேஜ் அசைன்மெண்ட்டை பத்தி கேட்டுட்டு இருந்தா. அத பத்தி தான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம். யார் இவனா? ஒரு நாள் கூட இவன் புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறதே நான் பார்க்கவே இல்ல. இந்தா எடுத்துக்கோ. விஜய் எடுத்துக்கோடா. வேணாம். சாப்பிட்றா. வேணாம் தாத்தா. டேய், கண்ணெல்லாம் செவந்து இருக்கு. என்னடாச்சு? ஒண்ணு இல்ல தாத்தா. ஏய், அப்படியே போட்டன வை. எங்கிட்டே போய் சொல்றீங்களா? உனக்கும் தான் கண்ணை செவந்து போயிருக்கு. ஏய், உண்மையை சொல்லுங்க, யார் அடிச்சது? என்னது, அடிச்சாங்களா? என்னங்க, வயசு வந்த பிள்ளைங்கள கை நீட்டி அடிக்கிறது என்னங்க பழக்கம்? யாரு, உன் அம்மாவா? இல்ல, எங்க அப்பா. என்ன, அப்பாவா? என்னது, உன் அப்பா இவள அடிச்சானா? ஆமா பாட்டி, அப்பா காவியாவை அடிச்சாரு. ரேவதி அத்தை என்ன அடிச்சாங்க. டேய், எதுக்கு? தாத்தா விடுங்க தாத்தா, அது ஒரு சின்ன விஷயம்தான். ஏய், நீ கொஞ்சம் அமைதியா இரு. டேய், நீ சொல்றா, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல தாத்தா. எங்க அப்பாவும் ரேவதி அத்தையும் உங்களை இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு பேசிட்டு இருந்தாங்க. அதை நாங்க கேட்க போய் உடனே எங்க ரெண்டு பேரையும் அடிச்சிட்டாங்க. அது சரி, போய் நீ உன் தாத்தா கிட்டே சொல்லு. அவர் என்ன கிழிச்சிருவாரான்னு வசனம் பேசியிருப்பாங்களே. இதான், இதே டயலாக் தான் அவங்க சொன்னாங்க. ஏய், நீ எதுக்கு இப்ப அவனை முறைக்கிற? அவன் நடந்ததை சொல்றான். இல்லைனா மட்டும் அவனுக்கு குணம் என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? இது என்னங்க அநியாயமா இருக்கு? பிள்ளைங்க தப்பு செஞ்சா பெத்தவங்க அதை கண்டிப்பாங்க. இங்க பெத்தவங்க செஞ்ச தப்ப பிள்ளைங்க கண்டிக்கிறதுக்கு
பசங்களை அடிக்கிறாங்க. அதானே இவனுங்க லட்சணம். அவனுங்களால என்ன சமாளிக்க முடியல, அந்த கோபத்தை பிள்ளைங்க மேல காட்டுறாங்க. சரி காவ்யா, விஜய் என் கூட வாங்க. தாத்தா 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 வேண்டாம் தாத்தா, விட்டுருங்க. தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம். நீ வாமா, என்ன கிளிப்பான்னு கேட்டான்ல, அவன் தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க. வா காவியா. அட வாங்கன்னு சொல்றேன்ல. தாத்தா, டேய் அட, படி. இவனுங்களை இப்படியே விடக்கூடாது. ஏய், போய் ஆளை கூட்டிட்டு வராங்க பாத்தியா? வரட்டும் வரட்டும், பாத்துக்கலாம். என்ன இல்ல, இந்த ரெண்டு மூஞ்சிலையும் வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது கொஞ்சம் நெஞ்சமாவது ஒட்டி இருக்கான்னு பார்த்தேன். ஏண்டா, உங்ககிட்ட சண்டை போடுறது நானு, அதுவும் நீங்க தேவையில்லாம வம்பிழுக்கிறதுனால பண்றேன். அப்படி என்னைய திரும்ப பழி வாங்கணும்னு நினைச்சா நேரடியா எங்கிட்ட மோதணும். அதை விட்டுட்டு இப்படி இந்த பச்சை பிள்ளைங்களை போய் அடிச்சிருக்கீங்களே. உங்களுக்கெல்லாம் வெக்கமானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லையாடா? நீ பயப்படாத, அதெல்லாம் உனக்கு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏய், என்ன உங்க தாத்தாவுக்கு கும்பா முளைச்சிருக்கு, அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டியாமே? அவன் புள்ளைய நீ அடிச்சா பதிலுக்கு பதில் சரியா போச்சா? யார் புள்ளைய யார் அடிக்கிறதுன்னு இங்க போட்டு எதுவும் வச்சிருக்கீங்களா என்ன? இதான் நீங்க புள்ள வளர்க்குற லட்சணமா? டேய் என்னடா? டேய் என்கிட்ட பேசுடா. சின்ன பசங்க கிட்ட உன் வீரத்தை காட்டுற, அசிங்கமா இல்ல உனக்கு? நாங்க பெத்த பசங்களை எப்படி வளர்க்கணும்னு எங்களுக்கு தெரியும். உங்க வேலை என்னமோ அதை போய் பாருங்க. அடிச்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருவேன் ராஸ்கல். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? குரல் எல்லாம் ஏறுது. சீதா, பொறு. நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? அவனுங்க வேற என்னென்னமோ பெரிய பெரிய காரியம்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க, இதுக்கு போய் டென்ஷன் ஆகுற? தம்பி, என்னப்பா சொன்ன? உங்க பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறதுன்னு உனக்கு தெரியுமா? ஏம்மா, நீ என்ன சொல்ற? நானும் அதே தான் சொல்றேன். நான் பெத்த பிள்ளைங்களை அடிப்பேன், குத்துவேன், திட்டுவேன், என்ன வேணா பண்ணிட்டு போறேன். அதெல்லாம் எதுக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க? ஏன் புள்ள மேல எனக்கு இல்லாத உரிமை உங்களுக்கு அப்படியே வந்துருச்சா? அத கேளு. அவங்க நாங்க பெத்த பசங்க, அடிக்கலாமா வேண்டாமான்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். உங்களுக்கு என்ன வந்தது? சூப்பர்ரா, சூப்பர். விஜய், உங்க அப்பா எப்படி பேசுறான் பாத்தியா? கவியா, உங்க அம்மாவை பாரு, பிச்சு உதறா. ஐயே, உங்க ரெண்டு பேருக்கு எத்தனை தடவை தான் நான் சொல்றது? எங்க பசங்களை நாங்க அடிப்போம், என்ன வேணாலும் பண்ணுவோம், அந்த உரிமை எங்களுக்கு இருக்கு. தயவு செஞ்சு கிளம்புங்க. கரெக்ட்டுமா. படைச்சவனுக்கு இல்லாத பாவக்காவா, பெத்தவங்களுக்கு இல்லாத உரிமையா? அதான் நாங்களும் சொல்றோம். நீங்க ரெண்டு பேரும் சொல்றது கரெக்ட் தான். புரியுதுல்ல? போங்க. பெத்தவங்கன்னா அடிக்கவும் உரிமை இருக்கு, அப்படிதானே ராஜா? அதானே சொல்ல வர்ற? ஆமாமா, அப்படிதான். ஐயோ அப்பா!
நீ பெத்தது அடிக்க உனக்கு உரிமை இருக்குன்னா நான் பெத்தது அடிக்க எனக்கு உரிமை இருக்குடா. ஐயோ ஏய், எங்கடி போற? நில்லு. ஐயோ, எங்க போற? வா அப்படி. நீ தானடி சொன்ன வலிக்குதுமா. நல்லா திரும்ப பிள்ளைங்களை அடிப்பியா இனிமே? ஐயோ அடிப்பியா? அம்மா சொல்றது கேளுமா. அப்படிதான். ஐயோ சொல்றது கேளுமா. வலிக்குதுமா. விடுமா. அடிப்பியா? இல்லம்மா. ம் பிச்சிருவோம் உன்னை ராஸ்கல். ஆஹா, பாட்டி சூப்பர், நீங்க வேற லெவலு. டேய், இன்னொரு வாட்டி பிள்ளைங்க மேல கை வச்சீங்க பிச்சிருவோம் பிச்சு. ராஸ்கல். வாங்கப்பா போலாம். புள்ளைய பெக்க சொன்னா பிசாச பெத்து விட்டுருக்குமேடா. ஆளை கூட்டு வந்து அடிக்கிறாங்க. நானும் இந்த பசங்களை அடிக்க கூடாதுன்னு தான் பாக்குறேன். ஆனா அவனுங்க என்கிட்ட அடி வாங்காம இருக்க மாட்டானுங்க போல இருக்க. தாத்தா நீங்க தான் சவுக்கெல்லாம் வச்சு நல்லா வெளுன்னு வெளுத்து விட்டுருக்கீங்களே தாத்தா. ஆமாமா, அதெல்லாம் பழைய கதைமா. ம். அது ஆச்சுல்ல 7 வருஷம். இந்த 7 வருஷத்துல எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சு. என்ன கேட்டா இந்த அடிய உங்க பாட்டி சென்னைக்கோ அடிச்சிருக்கணும் அவங்கள. ஆமா, அவ்வளோ கொடுமையை உங்க பாட்டிக்கு பண்ணியிருக்கானுங்க அந்த பசங்க. என்ன சீதா? நீங்க ஜெயில இருக்கும்போது அந்த பசங்க பண்ணாத கொடுமையா? ஆ, ஏதோ போனா போகுதுன்னு அவங்கள மன்னிச்சு விட்டுட்டேன். ஆனா இனிமே அப்படி விட மாட்டேங்க. ம், அதான் நீங்க அம்மாவை காதை பிடிச்சு திருகனப்பவே தெரிஞ்சது பாட்டி. அப்படியே ஒரே அப்புதான். அத்தை அப்படியே மெர்சல் ஆயிட்டாங்க. இத பாருங்க. அப்புறம் நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போனதும் இத சொல்லி பிரச்சனை பண்ணாங்கன்னு வை, உடனே வந்து என்கிட்ட சொல்லுங்க. ஆ? ம். இந்த பாரு, இதை இப்படியே விட்டுறக்கூடாது. ம். இன்னைக்கு போட அப்படியே கண்டினியூ பண்ணாதான் அவனுங்களுக்கு பயம் இருக்கும். கரெக்ட் தாத்தா. ஆ. ஆ, இவனுக்கு இவன் அப்பாவை யாராச்சும் திட்டினா அடிச்சா அப்படி ஒரு சந்தோஷம் தாத்தா. இல்ல விஜய்? ஆமா, பின்ன இருக்காதா என்ன? எப்ப பார்த்தாலும் என்ன போட்டு திட்டிக்கிட்டே இருந்தா அதுக்கு தான் வாங்கட்டும். சரி தாத்தா, ம். உண்மையை சொல்லுங்க. ம்? நீங்க என்னதான் பிளான் வச்சிருக்கீங்க? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? எதுக்குமா கேக்குற? அதான் தாத்தா, என்னோட அம்மா, இவனோட அப்பா, அப்புறம் ரவி மாமா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, அதான் கேக்குறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆமா தாத்தா, கண்டிப்பா உங்க மனசுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்னு எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்ல. ம். ம். எல்லாருக்கும் இது ஒரு லெசனா இருக்கணும் தாத்தா. அப்படி ஏதாச்சும் நீங்க செய்யணும். ம். ஏய், என்னது இது? உங்களை அடிச்சதுக்கு நாங்க வந்து கண்டிச்சோம். அதுக்காக அவங்கள ஏதோ பழி வாங்குறோங்கிற மாதிரி பேசக்கூடாது. பாட்டி, ஏன் பாட்டி எங்களை ஒதுக்கி வச்சு பேசுறீங்க? அவங்க எல்லாருமே திருந்த வேண்டிய நிலைமையில தான் இருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும். எங்களுக்கு மட்டும் அது புரியாதா? நாங்க என்ன சின்ன பிள்ளைங்களா? நீங்க சொல்லுங்க தாத்தா, என்ன பிளான்? ஏம்மா, பிளான் போட்டு நம்ம என்ன பேங்கையா கொள்ளையடிக்க போறோம்? நான் பெத்ததுங்களும் அதுங்களை கட்டிட்டு வந்ததும் ஏதோ ஒரு விதத்துல நேர்மை இல்லாம இருக்காங்க. பணம் பணம் பணம், அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறாங்க. அன்பு, பாசம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது, இதுக்கெல்லாம் அர்த்தம் கூட தெரியல. பெத்தவங்களை எப்படி வேணாலும் எக்ஸ்பிளைட் பண்ணலாம், ஏன்னா அது பெத்தவங்களோட கடமைன்னு நினைக்கிறானுங்க. அப்ப பிள்ளைங்களோட கடமை என்ன? அதை பத்தியெல்லாம் அவனுங்க கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் அவனுங்க இனிமே அவனுங்க பிள்ளைங்க ஸ்தானத்துல இருந்து எங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம். எங்களை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு செஞ்ச தப்ப புரிய வைக்கணும். ம். இன்னைக்கு ஒருத்தன் ஃபைனான்ஸ் பண்றான், ஒருத்தன் ஹோட்டல் வச்சிருக்கிறான், ஒருத்தி அம்பத்தூர்ல ஃபேக்டரி வச்சிருக்கிறா, இன்னொருத்தன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இவனுங்களுக்கு இந்த காசு பணம்லாம் எங்க இருந்து வந்தது? இதெல்லாம் என்னோட சொத்து, நான் உழைச்சி சம்பாதிச்ச சொத்து.
அதெல்லாம் நான் ஜெயில இருக்கும்போது உங்க பாட்டியை ஏமாத்தி புடுங்கிட்டானுங்க. அதுங்களுக்கு நன்றியும் இல்ல, அதுக்கான குற்ற உணர்ச்சியும் கிடையாது. அதெல்லாம் பேராசையில வந்த இந்த பணம். அவங்க கையை விட்டு இது போகணும். அப்பதான் அவனுங்க கொஞ்சமாவது திருந்துவானுங்க. சூப்பர் தாத்தா, கண்டிப்பா பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்றோம். ஏங்க, இவங்க 2 பேரும் சின்ன குழந்தைங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீங்களாவது யோசிச்சு செய்யுங்க. பாட்டி, நீங்க ஏன் எங்களை நம்ப மாட்டேங்கிறீங்க? எங்க அப்பா அம்மா திருந்தணும்னு எங்களுக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன? பாத்தியா, அவன் தெளிவா தான் இருக்கான் சீதா. தாத்தா, நாங்க என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க. இந்த பாரு, இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை. தேவைப்படும் போது நான் சொல்றேன். முதல் விஷயம், இந்த பேராசையில வந்த காசு அவங்க கையை விட்டு போகணும். 2வது விஷயம், ஒரு நம்பிக்கை துரோகமா நன்றி கெட்டத்தனமா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தப்பு பண்ணிருக்காங்க. அதுக்குரிய தண்டனைய அவங்க அனுபவிக்கணும். இது 2 தான். தப்பு பண்ணிருக்காங்களா? ஆமா. என்ன தப்பு பண்ணாங்க தாத்தா? நேரமும் காலமும் வரும்போது நானே உங்களுக்கு சொல்றேம்மா. ஆனா இந்த முறை மன்னிப்போ வாய்ப்போ கிடையாது. கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை தான். இதுல எந்த மாற்றமும் இல்லை.